எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துறவரத்தை பற்றி பேசணும். இப்போது துறவர போனவங்கள பற்றி அவங்களோட அவங்களுக்கு அவங்கள நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஞ்ஞானிகள்னு சொல்கிறோம், சாமின்னு சொல்கிறோம், சாமியார்னு சொல்கிறோம், அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். இப்போது இதுக்கு முன்னாடி வந்த அந்த மாதிரியான பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ அது சொன்னால் லிஸ்ட்டு பெருசாக போகும். ஏகப்பட்ட பெரியவங்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி இறை தூதர்கள் யாருன்றது அப்புறம் இன்னொன்று பதிவில் பார்ப்போம். இப்போது இறைவனை அடைந்தவர்கள் நம்மளோட தமிழ் மொழியில் வழக்கத்தில் நம்ம தினம் பேசிகிட்ருக்க வழக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாமியாருன்ற வார்த்தை. இந்த சாமியாருன்ற வார்த்தையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த வார்த்தையை ஒரு வாட்டி ஊனி கவனித்து பார்ப்போம். சாமி யார் அப்படின்றாங்க. அதை ரெண்டாக பிரித்தா அப்படின்னா சாமி யார் அப்படின்றது வருது. அப்போ சாமின்றது யார் அப்படின்ற கேள்வி நமக்கு இதிலேருந்து வருது இல்லையா? இப்போ ஒரு கோயில் இருக்குது. ஒரு கோயிலில் அம்மன் சிலை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே விஷ்ணு சிலை இருக்குது, முருகர் சிலை இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது. எல்லாரையுமே சாமின்னு தான் சொல்கிறோம். ஆண்பால் பெண்பால்னு பிரிக்கிறது இல்லை, எல்லாரையும் சாமின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? அப்போது சாமின்ற பொருள் வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரே காமனான வார்த்தையாக இருக்குது. அதே ஆணும் பெண்ணும் தனியாக பிரிக்கலை. ஆண் பெண் கலந்த எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தையாக தான் இருக்குது. அப்போ அந்த சாமின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு இப்போ விளக்கத்தை பார்ப்போம். இப்போ சாமி அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போது இறைவன் பார்த்திங்கன்னா இறைவன்கிட்ட நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? வணங்குறோம், வேண்டுறோம், எப்பயுமே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது இல்லையா? இறைவன் அப்படின்னா எப்பயுமே இருக்கிறாங்க. நம்ம எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் அவங்க நம்ம கூப்பிட்றோம் அவங்கள. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுறான். அப்போது இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனோட நினைவானது தப்பி போயிடுச்சு. அப்போது இப்போ நம்ம இறைவன் இருக்காங்க, இறைவன்கிட்ட வந்து நம்ம வணங்குறோம். வணங்கும் போது அவங்கள திடீர்னு நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு, அப்பா முருகா 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 அப்படின்னு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறோம். காலையில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ பார்த்தா விநாயகா நான் எக்ஸாம் நல்லா எழுதணும், சரஸ்வதி தேவி எனக்கு நான் பரீட்சை நல்லா எழுதணும், லக்ஷ்மி தேவி எனக்கு இன்றைக்கி தொழில் நல்லா வழங்கணும், அப்படி எல்லாம் இதுவும் வேண்டுதல் நம்ம வைக்கிறோம். ஒரு காவல் தெய்வங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வெளியில் போகிறேன், எனக்கு காவல் காத்து இருங்க அப்படி சொல்லி வேண்டுறோம். அப்போ இப்படிலாம் பண்ணும் போது அப்போ இதுலேருந்து என்ன நல்லா தெரியுது? புராதனமாக இருந்து வராங்களே அவங்க. ஒரு சிவன் பார்த்திங்கன்னா நம்ம பூமி தோன்றினதுலேருந்து இருக்காங்க. மனிதன் தோன்றினதுக்கு பூமிக்கு அப்புறம் தான் மனிதன் தோன்றினான். பூமி தோன்றினதுலேருந்தே சிவன் இருக்காங்கன்றது தெரியுது. அப்போ இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ என்ன இதில் என்ன விளங்குது அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு மரணன்றதே ஒரு வேளை இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இதில் வருது. அப்போ சாமி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனானவன் பிறக்கிறான், பிறந்த பிறகு இறந்து போயிடுறான், சாவு வந்துச்சுன்னா செத்து போயிடுறான். ஆனால் இதுவே தெய்வங்கள் பார்த்திங்கன்னா சாவுன்றது அவங்களுக்கு இல்லை அப்படின்றது நல்லா இதில் திட்டவட்டமாக தெரியுது. அப்போ சாமின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாவை மீறியவர்கள் சாமி அப்படின்னு. இதில் ஆண் பாலும் கிடையாது, பெண் பாலும் கிடையாது, சாவை மீறியவர்கள் சாமி. அப்போது சாமியார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க சாவை மீறியவர்களாக இருக்காங்க அப்படின்றது அந்த வார்த்தைக்கு உண்டான பொருளாக இதில் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த சாமின்ற வார்த்தைக்கு உண்டான பொருளை பார்த்தோம். இதோட விளக்கத்தையும் இன்னும் வர அப்படியே விளக்கங்கள் ஒன்று ஒன்றுத்தையாக பார்த்துக்கிட்டே வரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.